பண்டூட்டியில் மது குடித்த வாலிபரை தாக்கி 5 பவுன் நகையை பறித்து சென்ற 3 மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பங்களாய் தெருவை சேர்ந்த மகேஷ்குமார் நேற்று இரவு பண்டூட்டி அருகே உள்ள பனிப்பக்குப்பத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டில்கள் வாங்கி பின்னர் அவர் கும்பகோணம் சாலையில் அமர்ந்து மது குடித்துள்ளார். அப்போது ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 மர்ம நபர்கள் அங்கு அவர்களை திடீரென மகேஷ்குமாரை சரமாரியாக தாக்கி அவரது கழுத்தில் கிடந்த 5 பவுன் தங்க நகையை பறித்தனர். உடனே அதிர்ச்சி அடைந்த மகேஷ்குமார் திருடன் என கூச்சலிட்டனர். உடனே மர்ம நபர்கள் 3 பேரும் அதே மோட்டார் சைக்கிளில் பின்னர் வேகத்துடன் திரும்பி ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்த பண்டூட்டி துணை சூப்பரண்ட் ராஜா, காடாமலியூர் போலீசார் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். விசாரணை நடத்திய பின்னர் பண்டூட்டி பகுதி முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் அரசு மதுபான கடையில் தங்க செயின், பணம் மற்றும் செல்போனை பறித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பண்டூட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.